நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று நேற்று முன்தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், உடனடியாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு கோபப்படுத்துகின்ற விடயத்தை செய்யக்கூடாது, செய்தால் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டி வரும், நீங்கள் உடனடியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள் என்றிருந்தார். இப்போது இலங்கையின் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எரிக் மேயர் அவர்கள் பொறுப்புகளை எடுக்க போகிறார். அவரும் அந்த கடல் வழி தடத்தை இலக்கு வைக்கின்றார். கடற்படைக்கு புதிய கப்பல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, விமானப்படைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, அதிசிறப்பு உலங்கு வானூர்திகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதியாக இருக்கக்கூடிய சாமுவேல் ஜே பொப்ரே அவர்கள், அதாவது அட்மிரல் தர அதிகாரி அவர்கள் இலங்கை வந்து சென்றார். அதன் பின்னர் பேரிடரின் போதும் அவருடைய கட்டளையின் பேரில் தான் சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இலங்கையின் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஜூலி சங்கை விட அதி சிறப்பு தேர்ச்சி பெற்ற கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு குட்டி ஜனாதிபதி. நாங்கள் எல்லோரும் கூறுவோம் அல்லவா, இலங்கையில் இருக்கக்கூடிய மாகாணங்களை ஆட்சி செய்கின்ற ஆளுநர்கள் எல்லாம் குட்டி ஜனாதிபதிகள் என்றுதான் அந்த வரையறுக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோக பெற்ற கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மாகாணத்தினுடைய. அதே போன்று இப்போது ஒரு குட்டி ஜனாதிபதியாகத்தான் எரிக் மேயர் அவர்கள் அமெரிக்க தூதரகத்தின் நியமனத்தை பொறுப்பெடுக்கின்றார். அவர் பொறுப்படுத்த பின்னர் எப்படி ரணகளமாக இலங்கை மாறப்போகிறது என்று பாருங்கள். அவர் இப்போது அங்கே வந்து விட்டார், ஆனால் யாருக்கும் தெரியாது, அவர் பணிகளை பொறுப்பெடுக்கவில்லை, விரைவில் பொறுப்பெடுப்பார். பொறுப்படுத்த பின்னர் இந்த நிலைமைகள் இன்னும் 2 மடங்கு அதிக அளவில் அமெரிக்கா சிரத்தையோடு இலங்கைக்குள் முழுமையாக கால்பதிக்க இருக்கின்றன. அந்த கால்பதிக்கின்ற போது காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகளில் பல நாடுகள் கதிகலங்க போகின்றன. இலங்கை இந்த 2026ஆம் ஆண்டில் தவிர்க்க முடியாத அல்லது யாரும் கடந்து செல்ல முடியாத மிக முக்கியமான ஒரு ஆளுகைக்குட்பட்ட இடமாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கழுகு பார்வைக்குள் இலங்கை கடந்த வருடமே வந்துவிட்டது என்பதை விட 2023ஆம் ஆண்டே அதற்குரிய ஆழம் பார்த்து விட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஜனாதிபதிகள் மாறலாம், அங்க இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வு கட்டமைப்புகளில் அங்க இருக்கக்கூடிய கொள்கைகள் ரீதியான எந்த ஒரு விடயத்திலும் முரணும் வராது, எதிரும் வராது. அது தொடர்ச்சியாக ஒரே விதத்தில் தான் சுழன்று கொண்டிருக்கும். அந்த விடயத்தில் 2023ஆம் ஆண்டு சிஏஏன் தலைவர் சென்று வந்தார். அதன் பின்னர் இந்தோ பசிபிக் கொமாண்டினுடைய கட்டளை தளபதி சென்றார். அதன் பின்னர் இப்போது ஆண்டர்சன் வான்படை தளபத்தினுடைய மிக முக்கியமான தளபதி சென்று வந்தார். இலங்கை முழுமையாக இந்த வருடத்தோடு அமெரிக்காவினுடைய பூரண கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகின்றது. இதனை இலங்கையின் இறைமை, இலங்கையின் பாதுகாப்பு, இலங்கையின் பிராந்திய பாதுகாப்பு என்று யாரும் எந்த விதத்திலும் இதற்கு கருத்து சொல்லி கடந்து செல்ல முடியாத ஒரு இறுக்கமான நிலை இதற்குள் மாட்டப்பட்டிருக்கின்றது.